ஹலோ கைஸ், நான் திருநாவுக்கரசு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஒரு டயலாக், ப்ராக்ரஸ் டயலாக், அலர்ட் டயலாக் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ரியல் டைம் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெமோ டயலாக்ஸ்ன்றது இல்லைன்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வச்சு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டெமோ டயலாக் அப்படின்ற ப்ராஜெக்ட் நேம் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் டயலாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ப்ராக்ரஸ் டயலாகோடைய நேம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கு அந்த நேமுடைய ஆப்ஜெக்ட், இந்த நேமுக்கு இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் ப்ராக்ரஸ் டயலாக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ப்ராக்ரஸ் டயலாக் டாட் டைட்டில் கொடுக்க போகிறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா டெமோன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஒரு ஐக்கான் தரணும். ப்ராக்ரஸ் டயலாக் டாட் செட் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஐக்கான் வரும். ஸோ நான் ட்ராவபிள் அப்படின்றேன். ட்ராவபிள் ஃபோல்டரில் இருக்க ஒரு இமேஜ் எடுத்து இங்கே காமிக்க போகிறேன். ஸோ ட்ராவபிள் டாட் அது எந்த ஐக்கானோ அந்த ஐக்கானோட நேம் இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போது இமேஜ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் ஷோ பண்ண போகிறோம். ப்ராக்ரஸ் டயலாகை டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஷோ ஆகிடும். இப்போ இதை டிஸ்மிஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த டிஸ்மிஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஃபங்க்ஷனோ கால் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டிஸ்மிஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இப்படி கொடுத்துட்டோன்னா ஷோ ஆகிட்டே தான் இருக்கும் டயலாகு. அதை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு த்ரெட் எழுதுகிறேன். ஸோ நியூ ஹேண்ட்லர் அப்படின்ற ஒரு த்ரெட்டை எழுதுகிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் டயலாக் டாட் டிஸ்மிஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டைம் கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் இது எடுக்கணும்னா 10,000 மில்லி செகண்ட். ஆக்சுவலி 1000 மில்லி செகண்ட்ருக்கு ஒரு செகண்டு, 10,000 மில்லி செகண்ட்னா 10 செகண்டு. ஸோ இப்போது 10 செகண்டுக்கு அப்புறம் இந்த த்ரெட் ரன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏபிக்காக பில்ட் பண்ணி பார்க்குவோம். நான் இது ஏபிக்காக பில்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஏபிகே பில்ட் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த ஏபிகே எடுத்து ப்ளூ ஸ்டாக், என்கிட்ட ப்ளூ ஸ்டாக் இருக்குது. ஸோ அதை அதில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிகே பில்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இந்த ஏபிகேவை ப்ளூ ஸ்டாக்கில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்கில் அப்டேட் ஆகிடுச்சு. அதில் நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டயலாக் சுற்றிட்டே இருக்குது. இது 10 செகண்ட் சுற்றும். இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐக்கான், இதில் நம்ம கொடுத்த நேமு, இது ப்ராக்ரஸ் டயலாகோடைய டிஃபால்ட் ப்ளகின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் டயலாக் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அலர்ட் டயலாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த அலர்ட் டயலாக், இந்த ப்ராக்ரஸ் டயலாக் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அலர்ட் டயலாக் அடிக்க போகிறேன். அலர்ட் டயலாக் டாட் பில்டர் ஈக்குவல், இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் டயலாக் டாட் செட் ஐக்கான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ட்ராவபிள் இருக்க ஐக்கான் எதுவோ அதை அங்கே கொடுத்துருங்க. ஸோ நான் டாட் ஐசி லான்ச்சரோட ஐக்கானே கொடுத்துட்றேன். இப்போ அந்த ஐக்கான் வந்துடும். உங்களுக்கு அதே மாதிரி டயலாக் டாட் டைட்டில்னு கொடுத்தீங்கன்னா, செட் டைட்டில்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ நான் அவ்வளோ டைட்டில் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா டயலாக் டாட் ஐக்கானும் கொடுத்துட்டோம், டைட்டில் கொடுத்துட்டோம். இந்த டயலாக் 2 பட்டன் கொடுக்கணும். ஸோ நான் அந்த டயலாக் டாட் பட்டனுக்கு எஸ் நோன்னா கொடுக்கணும். எஸ்னா பாசிட்டிவ் பட்டன், நோனா நெகட்டிவ் பட்டன். ஸோ நான் பாசிட்டிவ் பட்டன் கொடுக்குறேன். அதுக்கு செட் பாசிட்டிவ் பட்டன் அப்படின்னு சொல்லணும். ஸோ டைப் பண்ணிங்கன்னா செட் பாசிட்டிவ் பட்டன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்துட்டு கமா நியூ டயலாக்னு கொடுக்குறேன். டயலாக் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறேன். இப்போ பாசிட்டிவ் பட்டன் வந்துருச்சு. செமிகோலன் வச்சுக்கோங்க. இதே மாதிரி டயலாக் டாட் நெகட்டிவ் பட்டன் கொடுக்குறேன். செட் நெகட்டிவ் பட்டன் கேரக்டரில் கொடுக்குறேன். ஸோ நோ அப்படின்னு கொடுத்துட்றேன்.
கமா நியூ டயலாக் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நெகட்டிவ் பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டயலாக் வந்து நான் ஷோ பண்ண போகிறேன். ஷோன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த டயலாக் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எஸ் கிளிக் பண்ணும்போது எஸ் தான் கிளிக் பண்ணணும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு டோஸ்ட் கொடுத்துக்குங்க. நான் வந்து இதுக்கு வந்து டோஸ்ட் அடிக்கிறேன். டோஸ்ட் மெசேஜ் இது எந்த ஆக்டிவிட்டியோ அந்த ஆக்டிவிட்டியோட நேமு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அந்த மெசேஜோட இது கொடுத்துருங்க. ஸோ எஸ் பட்டன் இதுவே அப்படியே காப்பி பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நோ பட்டன். ஸோ இப்போ மறுபடியும் ஏபிகே பில்ட் பண்ணி பார்ப்போம். ஏபிகே பில்ட் ஆகிட்டு இருக்குது. நான் ஏபிகே பில்ட் ஆகிடுச்சு. இந்த ஏபிகேவை பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ளூ ஸ்டாக்கில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஏபிகேவை நான் எடுத்து இதில் போட்டேன். இன்ஸ்டால் ஆகுது. டெமோ டயலாகில் அப்டேட் ஆகுது. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஒரு அலர்ட் டயலாக் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஐக்கான் வந்து டிஃபால்ட், இது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருக்கிற ஐக்கான். ஸோ அந்த ஐக்கான் எடுத்துக்கிச்சு. இப்போ அலோன்றது நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டு, எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பட்டன், நோன்றது வந்து நெகட்டிவ் பட்டன். ஸோ நான் எஸ்ஸை கிளிக் பண்ணேன்னா எஸ் பட்டன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நோவை கிளிக் பண்ணேன்னா நோவோட பாசிட்டிவ் பட்டன் நோவோட டோஸ்ட் மெசேஜ் வரும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் ப்ராக்ரஸ் டயலாக் அண்ட் அலர்ட் டயலாக். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.